அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேவன் வைகரில டே 3க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். முதல் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகை என்ன? நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் பி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ ஸ்டார்டிங்கா நம்ம எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருப்போம்? 100% டெபாசிட் பண்ணியிருப்போம். அது 3 வருஷத்துல 12% தனி வட்டி படி எவ்வளவு கூடி இருக்கும் அப்படின்னா 36% அமௌண்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ ஸ்டார்டிங்ல 100%, இப்போ 36 கூடி இருக்கு. அப்போ 136% தான் நமக்கு என்னன்னா 17,000. கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா 100% என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பெர்சன்டேஜ் குறைஞ்சிச்சுன்னா அமௌண்ட்டும் குறையும். அப்ப இது நேர்மாறல். நேர்மாறல் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். அப்ப 100/136 இன்ட்டு 17,000 அடி கொடுக்கணும். 4 அடி கொடுத்தா 3 நாங்க 12 மிச்சம் 1, 4 16. இங்க 4 16 மிச்சம் 1, ஈர்னாங்க 8 மிச்சம் 2, 5 20, 0. 17 2 34. இங்க ஈ2 4, ஓ2 2, ஈ2 4 மிச்சம் 1, I2 10. அடுத்து ஓர் 17 17. இங்க ஓர் 17 17 மிச்சம் 4, 42னா ஈர் 17 34 மிச்சம் 8, 85னா 17 5 85. அப்போ 125. இங்க உள்ள 2 0. எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 12,500. அடுத்த சம். இதுவும் தனி வட்டி தான். ஆண்டுக்கு 6%. அப்ப ஆர் எவ்வளவு அப்படின்னா 6%. எவ்வளவு டெபாசிட் பண்றோம்னா 17,800. அது குறிப்பிட்ட வருஷத்துல அதான் கண்டுபிடிக்கணும். எவ்வளவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 19,936. அப்ப நம்ம எஸ்ஐ கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து அசலை மைனஸ் பண்ணிருங்க. பண்ணா என்ன வரும்னா 6 3 1 2 2136. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். ஃபார்முலா என்ன? எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. நமக்கு என்ன தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துருங்க. எஸ்ஐ எவ்வளவுனா 2136 இன்ட்டு 100 பை எவ்வளவு டெபாசிட் பண்ணோம்? 17,800. என்ன தான் கண்டுபிடிக்கணும். ஆர் எவ்வளவு அப்படின்னா 6 ஈக்குவல் டு என்ன. கேன்சல் பண்ணீங்கன்னா 2 0 2 0. ஓர் 6 6. இங்க 3 6 18 மிச்சம் 3, 5 6 30 மிச்சம் 3, 6 6 36. 1 இங்க 2. அப்ப என்ன எவ்வளவு வரும்னா 2 வருடம். ஏ ஆப்ஷன். இந்த கொஸ்டின் நமக்கு புக்ல உள்ள சம்மு தான், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து இதுவும் நமக்கு ஸ்கூல் புக்ல உள்ள சம்மு தான். இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதுவும் கொஸ்டின்ல நமக்கு புக்ல என்ன இருக்கும்னா 600 இருக்கும். அதே குமரன் தான் விமலா யாழினிக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. இங்க எவ்வளவு கொடுக்குறாங்க? 6,000 மாத்திருக்காங்க. குமரன்ட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னா 6,000 ரூபாய் இருக்கு. அதை யார் யாருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க? விமலா மற்றும் யாழினி. என்ன விகிதத்துல பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா 2:3 எனில் கொடுக்கப்பட்ட விகிதத்தில் கிடைக்கும் தொகை என்ன? அதாவது விமலாவுக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும், யாழினிக்கு என்ன தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இதுல பாருங்களேன், விமலாவுக்கு கொடுத்த தொகை எப்படி இருக்குன்னா 2ஓட பெருக்கு தொகையா இருக்கு. யாழினிக்கு கொடுத்த தொகை 3ஓட பெருக்கு தொகையா இருக்கு. அதே நேரத்துல யாழினிக்கு தான் நிறைய அமௌண்ட் போகுது. விமலாவுக்கு 2 பங்கு தான் போகுது. இவங்களுக்கு 3 பங்கு, இவங்களுக்கு 2 பங்கு. அப்ப ஆப்ஷன்ல பாருங்க, யாருக்கு அதிகமா போகுது? யாழினிக்கு. யாழினிக்கு 3,600, விமலாவுக்கு 2,200. இங்க யாழினிக்கு 2,200. அப்ப இது தப்பா இருக்கு. இங்க குமரன் வருது, அவர் தான் பணத்தையே கொடுக்குறாரு. அப்ப இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏ ஆப்ஷன் நமக்கு கரெக்டா வரும். இது சம்மப்படி செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னா, விமலா ஈக்குவல் டு மொத்தம் எவ்வளவு பங்கு இருக்கு? 5 பங்கு. அதுல விமலாவுக்கு 2 பங்கு. எதுல அப்படின்னா அந்த 6,000த்துல. 1 இங்க 12 60, 2 0. அப்போ 2,400. விமலாவுக்கு எவ்வளவு போகும்னா 2,400. அப்ப யாழினிக்கு 6,000 மைனஸ் 2,400 கழிச்சிங்கன்னா 3,600 வரும். ஓகேவா? அப்போ ஏ ஆப்ஷன் கரெக்ட். ஆப்ஷன் போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்து 4வது கொஸ்டின். இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை 3 ஆண்டுகளுக்கு முன் 60,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 3% குறைகிறது எனில் தற்போதைய மதிப்பு என்ன? இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா
யூஸ் பண்ணலாம். வாகனம் இயந்திரங்களின் பயன்பாட்டு மதிப்பு அப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னா 1 - r/100 ஹோல் பவர் n. ஏன்னா நம்ம புதுசா வாங்கினதுக்கு அப்புறம் விற்கும் போது விலை எனக்கு கம்மியாகும், அதனால இங்க மைனஸ் போட்டுக்கிடுவாங்க. ஆரம்பத்துல எவ்வளவு இருந்துச்சு? 60,000. 1 - எவ்வளவு குறையுது? 3%. அப்போ 3/100 பவர்ல எத்தனை ஆண்டுக்கு? 3 ஆண்டுகளுக்கு. அப்போ இங்க 3. இது கேன்சல் பண்ண முடியாது, இது கொஞ்சம் கால்குலேஷன் வர சம் தான். இன்ட்டு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 100, 100ல 3 போயிடுச்சுன்னா 97/100. எத்தனை தடவை போடணும்னா 3 தடவை போடணும். இன்ட்டு 97/100. ஒரு 4 0க்கு 4 0 அடி ஆயிரும். அடுத்து இது எல்லாத்தையும் பெருக்கிடுங்க. பெருக்கிட்டு 2 0 இருக்கா, அப்ப 2 இதை தள்ளி புள்ளி வச்சிடலாம். 97 97 பெருக்குனா என்ன வரும்? 7 எல்லாம் 49, மிச்சம் 4. 9 எல்லாம் 63, 67. 9 எல்லாம் 63, மிச்சம் 6. 9 81, 87. 9 0 1 14, மிச்சம் 1 9. அடுத்து திருப்பி ஒரு 97. 9 எல்லாம் 63, 4 எல்லாம் 28, மிச்சம் 2. 9 எல்லாம் 63, 65. 9 81, 9 36, மிச்சம் 3. 9 81, 84. 3 7 16க்கு 1 12 10 11 1. அடுத்து 91,026 73 6ஆல பெருக்கணும். 3 18, மிச்சம் 1. 6 42, 43, மிச்சம் 4. 6 36, 40, மிச்சம் 4. 2 12, 16 1. 1 7, 9 54 பை 100. அப்போ 2 தள்ளி புள்ளி வைக்கணும். இங்க இருக்கிற புள்ளி இங்க போகும். அப்போ ஆன்சர் வந்து எவ்வளவு வரும்னா 54,760.38 வரும். 54,760.38. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். கொஞ்சம் கால்குலேஷன் சம் தான், இது எப்படி பார்த்தாலும் நம்ம இதை பெருக்கி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகேவா? அடுத்து 5வது சம். விகித சமம் கொடுத்துருக்காங்க. எது எது விகித சமமா இருக்குமா? 7:5 விகித சமன் x:25 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இப்ப 4 நம்பர் கொடுத்துட்டு விகித சமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா நடுவில் உள்ள 2 பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். 4 5 5, இங்க 5 5 25. அப்ப எக்ஸ் வந்து 5 35 வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளவுனா 35. சி ஆப்ஷன். அடுத்து 24 மற்றும் 32 எண்களின் மீப்போமா. மீப்போமானாலும் ஒண்ணுதான், மீச்சிமானாலும் ஒண்ணுதான். 24 32 8ஆம் வாய்ப்பாடு போடலாம். 3 8 24, 4 8 32. இதுக்கப்புறம் பொதுவா போகாது. அப்ப எல்லாத்தையும் பெருக்கிறது தான் நமக்கு எல்சியம். 8 × 3 × 4 3 12 12 8 96. அப்போ பி ஆப்ஷன் எனக்கு கரெக்டா. கொஞ்சம் சிம்பிளான சம், பேசிக் தெரியுதான்னு செக் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதுக்கு நம்ம என்ன கேட்டிருக்காங்க? மீப்போமா எல்சிஎம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2t² - 5t - 3. இப்ப இதை பெருக்கணும். இது ரெண்டையும் பெருக்கணும் என்ன வரும்? -6. நடுவில் என்ன இருக்கு? மைனஸ் ஆச்சு. அப்போ 2 நம்பரா பிரிக்கணும். அந்த 2 நம்பரையும் பெருக்குனா -6, கூட்டினா -5. அப்ப எப்படி பிரிக்கலாம்னா 1 -6, ரெண்டையும் பெருக்குனா -6, ரெண்டையும் கூட்டினா -5. இப்போ முன்னாடி எனக்கு ஒரு நம்பர் இருக்கு, அப்ப அந்த நம்பரால டிவைட் பண்ணிருங்க. பை 2, இங்கேயும் பை 2. அப்ப எனக்கு என்ன வரும்னா t அங்க என்ன இருக்கு? பிளஸ் 1/2. அடுத்து t இது அடி கொடுத்தீங்கன்னா 1, இங்க 3 -3, t -3. இதுக்கப்புறம் இதை அப்படியே இங்க கொண்டு போயிருங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண வேண்டாம். 2t + 1 t -3. முன்னாடி நம்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதால டிவைட் பண்ணி எழுதிடணும். ஓகேவா? ரெண்டாவது என்ன இருக்கு? 2t² - 18. எதை காமனா எடுக்கலாம்? 2 காமனா எடுக்கலாம். 2 காமனா எடுத்தா என்ன வரும்? t² - 9. இதை அடுத்து எப்படி எழுதிக்கலாம்? 2 × t² - 3². என்ன ஃபார்முலா? a² - b². ஃபார்முலா என்ன வரும்னா a - b × a + b. அப்போ சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்னா 2 ×
t minus 3 t plus 3. இப்போ LCM இதுக்கு LCM பார்க்கணும். அப்போ LCM ஈக்குவல் டு வெளியில நம்பர் எதுவுமே இல்லை, அப்போ அந்த ரெண்டு அப்படியே வரும். எது பொதுவா இருக்கு? இது ரெண்டும் பொதுவா இருக்கு. அப்போ t minus 3 ரிமைனிங் உள்ளதை அப்படியே எழுதிருங்க. t plus 3 into 2t plus 1. அப்போ 2 into t minus 3 t plus 3 2t plus 1. இங்க 2 மிஸ் ஆகுது. அடுத்து வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்தா இந்த இடத்துல நம்ம கரெக்டா இருக்கு. ஓகேவா? சி ஆப்ஷன் 2 into t minus 3 இருக்கு, t plus 3 இருக்கு, 2t plus 1 இருக்கு. அப்போ சி ஆப்ஷன் நம்ம கரெக்ட். அடுத்து 8ஆவது மீ போவா HCF வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் இது a minus b தி ஹோல் ஸ்கொயர், ரெண்டாவது b minus c தி ஹோல் ஸ்கொயர், அடுத்து c minus a தி ஹோல் பவர் 4. இதுல எதுவுமே எனக்கு காமனா இருக்காது. அப்போ HCF வந்து எனக்கு என்ன வரும்னா 1ன்னு வரும். இதுக்கு சம்மந்தம் கிடையாது, இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ HCF வந்து என்ன வரும்னா பொதுவா 1 மட்டும்தான் ரெண்டையும் வகுக்கும். அடுத்து 9ஆவது இரண்டு எண்களின் மீ போவா HCF வந்து 11, மீ போமா LCM வந்து 7 700. ஒரு எண் A அப்படிங்கிறது 275 எனில் மற்றொரு எண் B வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு நம்பரு LCM HCF கொடுத்துருந்தா அதுக்குரிய ரிலேஷன் வந்து என்ன அப்படின்னா, கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா என்னோட LCM-ஐயும் HCF-ஐயும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். LCM ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 275. B தான் நம்ம கண்டுபிடிக்கணும். LCM வந்து 7 700, HCF வந்து 11. அப்போ B ஈக்குவல் டு இன்ட்டு 11 பை 275. அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 5 5 25 மிச்சம் 2, 5 5 25. இங்க 4 5 5 மிச்சம் 2, 5 5 25 மிச்சம் 2, 4 5 20 0. அடுத்து 11 5 55. இங்க 3 5 15 ஒரு 0 போட்டு 8 5 40. இது இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சரு 308. சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்ட். இந்த ஃபார்முலா வந்து நமக்கு முக்கியம். அடுத்து 10. ஓர் எண்ணின் மதிப்பை 30% குறைத்தால் 100 கிடைக்கிறது எனில் அந்த எண். ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 30% குறைக்கிறாங்க. அப்போ ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்கும்னா 100% இருக்கும். அதுல 30 குறைச்சா எவ்வளவு வரும்? 70%. அப்படிங்கிறது 100 அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா 100% என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பெர்சன்டேஜ் கூடுச்சுன்னா நம்பரோட வேல்யூவும் கூடும். அப்போ இது வந்து நேர்மாறல். நேர்மாறல்னா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். அப்போ 100/70 இன்ட்டு 100, ஒரு 0 ஒரு 0. அப்போ 1000/7, 1000/7. ஏ ஆப்ஷன் நமக்கு கரெக்ட். அடுத்து 11. பின் வருவனவற்றில் விடுபட்ட எழுத்துடன் கூடிய எண்ணையும் காண்க. என்ன இருக்கு? இ ஜி ஐ கே. அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி 5 7 9 11. அடுத்து என்ன வந்திருக்கும்? 13. 13 இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இங்கே என்ன பாருங்க, நடுவில் என்ன வரும்? எஃப் இஎஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் விட்டுட்டு என்ன வரும்? எம்னு வரும். அப்போ பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட். ஓகே, கொஞ்சம் சிம்பிளான சம். நடுவில் ஒரு வார்த்தை விட்டு எழுதியிருக்காங்க, இங்க 2 2 கூட்டிட்டு போகுது. அடுத்து 12. இது வந்து நமக்கு ஒரு தடவை டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இது வந்து நமக்கு 10th புக்ல உள்ள ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல உள்ளது. இது வந்து நமக்கு சிலபஸ் கிடையாது, ஆனா ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1 பவர்ல 2x. எண்ணிலிருந்து இசட்டுக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பு எண்ணில் எஃப்பின் வீச்சகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி படம் போடணும். இது ஒன்று, இது ஒன்று. ஓகேவா? இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோடொமைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கிருந்து இங்கே எனக்கு ஃபங்க்ஷன் போகும். என்னோட ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? -1 பவர்ல 2x. அதே நேரத்தில்
n இருந்து z டொமைன் வந்து n, இது வந்து z. n அப்படிங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4 5 6 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். z அப்படிங்கிறது 0 -1 -2 -3 -4, இங்க 1 2 3 4. n அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் நம்பரா போகும். z அப்படிங்கிறது இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் ஜீரோவும் இருக்கும். இப்போ இதுல இருந்து ஒரு நம்பர் எடுக்கிறேன், அது இங்க எங்க போய் மேப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்காங்க, f of x equal to -1 பவர்ல 2x. இப்போ எக்ஸுக்கு பதிலா 1 போடுங்க. 1 போட்டா என்ன வரும்? -1 பவர்ல 2 into 1. அப்போ -1 2 வரும். ஆன்சரு 1. 1 போட்டா எங்க போய் மேப் ஆகுது? 1க்கு போய் மேப் ஆகும். 2 போட்டாலும் எங்க போகும்னா 2க்கு தான் போகும். செக் பண்ணி பாருங்களேன். ஏன் அப்படின்னா எனக்கு பவர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 2ஓட பெருக்கு தொகையா இருக்கு. -1 பவர் n. n வந்து ஒற்றைப்படையா இருந்துச்சுன்னா, ஆன் நம்பரா இருந்துச்சுன்னா 1 3 5 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து நமக்கு நெகட்டிவ்ல வரும். n வந்து இரட்டைப்படையா இருந்துச்சுன்னா, இரட்டைப்படைனா 2 4 6 இந்த மாதிரி போயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து பாசிட்டிவா வரும். இப்போ எனக்கு பவர் எப்படி இருக்கு? 2ஓட பெருக்கு தொகையா. பவர்ல நீங்க என்ன போட்டாலும் ஆன்சர் வந்து ஈவன் நம்பரா தான் வரும், அப்போ பாசிட்டிவா தான் வரும். எல்லாமே எங்க போய் மேப் ஆகும்னா 1க்கு தான் மேப் ஆகும். ஓகேவா? அப்போ இங்க மேப் ஆகிற நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதான் வந்து என்னன்னா வீச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆன்சர் வந்து எனக்கு என்ன வரும்னா 1. என்ன நம்பர் போட்டாலும் எங்க போய் மேப் ஆகும்னா 1க்கு போய் மேப் ஆகும். ஓகேவா? இது வந்து ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. இதே மாடல இன்னொரு சமம் கேட்டிருந்தாங்க. அடுத்து 13வது. 13 என்ன கொடுத்துருக்காங்க? விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல x is to y equal to 2 is to 1. அப்ப x இருக்க இடத்துல 2 போடுங்க, y இருக்க இடத்துல 1 போடுங்க. இதுல போட்டா என்ன வரும்? 4 - 1. 2 ஸ்கொயர் பண்ணா 4 ஈஸ்ட் 2 ஸ்கொயர் பண்ணா 4 பிளஸ் 1. அப்போ 3:5. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 14வது கொஸ்டின். 14வது கொஸ்டின் பாருங்க. ஆல்பாபெட்டுக்குரிய நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆல்பா மற்றும் பீட்டாவின் மதிப்பு. இப்போ இது நமக்கு ஒரு இது ஒரு கொஸ்டின். அடுத்து இது ஒரு கொஸ்டின். இப்போ இதை மட்டும் எடுத்துக்கணும். என்ன இருக்கு? FJ 25 16 NS. F ஓட பொசிஷன் என்ன? 6, J ஓட பொசிஷன் 10. இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும்? 4. அதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 16ன்னு வரும். அதே மாதிரி இங்க என்னோட பொசிஷன் என்ன? 14. S ஓட பொசிஷன் வந்து 19ன்னு வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும்னா 5ன்னு வரும். 5 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 25. இந்த ரெண்டு நம்பருக்கு வித்தியாசம் பாக்குறாங்க, பார்த்துட்டு அதை ஸ்கொயர் பண்ணி அதுக்கு அடுத்ததுல போடுறாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பரோட பொசிஷன் பார்த்து அதை மைனஸ் பண்றாங்க, 5ன்னு வரும். அதை ஸ்கொயர் பண்ணா இங்க வரும். அதே மாதிரி இங்க அப்ளை பண்ணா என்ன வரும்? NQ. என்னோட பொசிஷன் வந்து 14, கியூவோட பொசிஷன் வந்து 17. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வரும்? 3ன்னு வரும். 3 ஸ்கொயர் பண்ணா 9ன்னு வரும். அப்போ பீட்டா இருக்க இடத்துல என்ன வரும்னா 9. ஏன்னா இங்க பார்த்துட்டு அதை இங்க போடணும், சரிங்களா? பக்கத்திலேயே போடக்கூடாது. அடுத்து WY. டபிள்யூட பொசிஷனு 23, ஒய்யோட பொசிஷனு 25. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 2, அதை ஸ்கொயர் பண்ணா 4. அப்போ ஆல்பாவோட பொசிஷன் 4, பீட்டாவோட பொசிஷன் 9. நம்ம கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்பா கேட்குறாங்க, ரெண்டாவது பீட்டா கேட்குறாங்க. கொஸ்டினை மாத்தியும் கேட்கலாம், பீட்டா என்ன ஆல்பா என்ன அப்படி மாத்தியும் கேட்கலாம். ஆல்பா வந்து 4, பீட்டா வந்து 9. ஓகேவா? அடுத்து 15வது கொஸ்டின். கோடிங் டீகோடிங்ல என்ன கொடுத்துருக்காங்க? எஜுகேஷன். எஜுகேஷன் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா FCWADQMKS. என்ன லாஜிக் பாருங்க, EF அடுத்த லெட்டராகவே இருக்கு. இங்க இதுக்கு முந்தின லெட்டரு, சிக்கு முந்தின லெட்டரு இங்க எதுவுமே இல்லை, இங்கேயும் எதுவுமே இல்லை. இங்க வந்து முந்தின லெட்டர்ல இருக்காங்க. இங்க UV.
ஓகேவா? இங்க மைனஸ் ஒரு லெட்டர், அடுத்து பிளஸ் 2 லெட்டர், மைனஸ் 2 லெட்டர், அடுத்து பிளஸ் 2 லெட்டர், மைனஸ் 2 லெட்டர், இந்த மாதிரி தான் போகுது. அதே மாதிரி நம்ம இங்க பார்த்தா என்ன வரும்? ஸ்கூல், SCHOOL. அப்போ இங்க நமக்கு வித்தியாசமே இருக்காது. இப்ப இதுக்கு அடுத்த லெட்டர் என்ன வரும்? T. இதுக்கு முந்தின லெட்டர் B, அடுத்து மைனஸ் 1 HI விட்டுட்டு J, TPJ இருக்கிற மாதிரி பார்த்தா ரெண்டு தான் நம்ம கரெக்டா இருக்கு. அப்ப இந்த ரெண்டும் வராது. அடுத்தது பாருங்களேன், இங்க முன்னாடி MN, அப்ப இங்க M வரும், TPJM. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். இங்க வந்து நமக்கு KKன்னு வருது, அப்போ இது வராது. ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கு. ஸோ இன்னைக்கான நாள்ல 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இதுல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, அந்த வீச்சகம். இது நமக்கு 10th புக்ல ஒரு 2 மார்க் சம்மு இது கேட்டிருந்தாங்க. ஓகேவா? கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.